அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சி மன அமைதி இறைவன் தந்த பெரிய வரப்பிரசாதம் இல்லையா? இன்றைக்கி அவர் நமக்கு என்ன செய்து தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் செஃபானியா எழுதிய நூல் அதிகாரம் 3 இறை வார்த்தை 14 17 முடிய. மகளே சியோன், மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி. இஸ்ரேலே, ஆரவாரம் செய். மகளே எருசலேம், உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி. ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார், உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார். இஸ்ரேல் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். நீ எத்தீங்கிற்கும் அஞ்ச மாட்டாய். அந்நாளில் எருசலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும்: சியோனே, அஞ்ச வேண்டாம், உன் கைகள் சோர்வடைய வேண்டாம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், மீட்பளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், மீட்பளிப்பவர். நம் கடவுள் நம் நடுவில் இருக்கின்றார். நாம் அவர் வரவேற்க எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். மீட்பரே இல்லையா? அந்த மீட்பர் நம் நடுவில் இருக்கும்போது நமக்கு எவ்வளவு இருக்கும்? இன்பங்களும் மகிழ்ச்சிகளும் இல்லையா? துன்பங்களும் துயரங்களும் உண்டு. ஆனால் ஒரு காலகட்டம் அது இல்லாமல் போகும். அவரில் நாம் மகிழ்வோம், அக்களிப்போம். அதான் அந்த வார்த்தைகள் ஆர்ப்பரிக்க சொல்கிறது இல்லையா? நம்மளை ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியில், மகளே சியோனை, மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி. இஸ்ரேலே, ஆரவாரம் செய். எருசலேமே, முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி. ஒவ்வொரு நொடிப்பொழுதையும் ஒவ்வொரு நாட்டையும் அவர் குறிக்கிறார். மகளே மகளேன்னு. அப்போது நம்மளை ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நேரத்துலையும் நமக்கு அவர் ஆறுதல் தருகிறார். ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார், உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார். இஸ்ராயலின் கடவுளாகிய அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். இனி நீ எத்தீங்கிற்கும் அச்சமாட்டாய். ஏனென்றால் அவர் நம் நடுவில் இருக்கிறார். மாவீரர், மீட்பளிப்பவர் இல்லையா? எதை குறிக்கிறது? நம் நாட்டை குறித்தும் நம்மளை குறித்தும் அவர் கொடுக்கிறார். ஒரு நாட்டுக்கு வருகிற கேடு என்றால் இறைவன் இல்லாத இடத்தில் கேடுகள் கண்டிப்பாக இருக்கும். இறைவனை நினைத்தால் அந்த கேடு ஒன்றுமில்லாமல் போகும். உண்மையா பொய்யா? உண்மை. ஏனென்றால் இறைவன் நம்மளோடு இருக்கிறார். நம்மளை அவர் வழிநடத்துகிறார். ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நம்மை மகிழ்ந்து ஆடி பாடி களிப்படைய சொல்கிறார். அவரும் நம்மளோடு சேர்ந்து நிறைவடைகிறார். ஏனென்றால் நாம் சோர்வடைய வேண்டாம் என்று சொல்கிறார். ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நமக்கு புத்துணர்ச்சியும் புதுத்தம்பும் அளிக்கிறார். நமக்கு எந்த சோர்வுற்ற நெஞ்சங்களுக்கு புத்துயிர் தருகிறார். சோர்வுற்றிருக்கீங்களா? அவரை தேடும்போது கண்டிப்பாக நாம் கண்டுகொள்வோம். அவரில் நாம் நிறைந்திருப்போம். எந்த நிலையிலும் அவரோடு நாம் இணைந்திருக்கும் போது நமக்கு கவலை இல்லையே. ஏனென்றால் நம் உள்ளம் எப்பொழுதும் அவரை தேடுகிறது, அவரோடு உறவாடுகிறது. எந்த வேலை செஞ்சாலும் அந்த சிந்தனை தான். வேறு எந்த சிந்தனை வந்தாலும் இன்னைக்கு இல்லையே என்று நாம் கவலைப்படுவதை விட இறைவன் இருக்கிறார் என்று நிறைவடையும் போது எல்லாமே நிறைவாக இருக்கிறது. நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இருக்க முடியாங்க அப்படின்னு சொல்ல உங்களுக்கு நினைக்க தோணுது இல்லையா? நீங்கள் சும்மா ஈஸியாக சொல்லிட்டீங்க அப்படின்னு. இல்லைங்க, கஷ்டந்தாங்க. ஒன்றுமே இல்லாமல் இறைவனை மட்டும் நாம் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அது கஷ்டந்தாங்க. இன்றைக்கி நம்மளை உழைக்க சொல்லியிருக்காரு. இறைவன் மனதை நினைத்து கொண்டு நாம் உழைக்க போவோமே. ஒரு கைவேலை, வீட்டில் இருக்கோமா, கைவேலை செய்வோமே. சும்மா படுத்திருந்தால் எல்லாமே நிறைவாக இருக்காது. அது சோம்பேறித்தனம் இல்லையா? இறைவன் நம்மளோடு இருக்கும்போது எப்பொழுதும் நம்மளை சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் என்கிறார். எதை நாம் நினைக்கிறோமோ அதை அவர் நமக்கு செய்யும்படி தூண்டுகிறார். அந்த தூண்டுதலின் பேரில் தான் நாம் இறைவனோடு இணைந்திருக்கிறோம். இல்லை என்றால் நம்மிடம் ஒன்றுமே இல்லை. இறைவனோடு இணைந்திருக்கும் போது அந்த இணைப்பு நிறைவான ஆசிரை தரும். அப்போ அவரோடு சேர்ந்து, அவர் நம்மளோடு சேர்ந்து மகிழும்போது நாமும் அவரோடு சேர்ந்து மகிழ்வோம். ஏன்னா உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். நாம் அவரோடு இருக்கும்போது தம் அன்பினால் உனக்கு புத்துணர்ச்சிப்பார். அப்போ நம்ம சோர்வுற்றவர்களுக்கு புத்துணர்ச்சியும் புது தம்பையும் தந்து அவர் வழிநடத்துகிறார். அந்த வழிநடத்துதலை கேட்டு எல்லாம் வல்ல இறைவா, ஆமாண்டவரே, காப்பவர் நீர்தான். எங்களை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் கண்ணுக்குள் வைத்து பாதுகாக்கிறீர். எங்களை தேற்றுகிறீர், திடப்படுத்துகிறீர், தாங்குகிறீர், தப்பிவிக்கிறீர், ஏந்துகிறீர். உம்முடைய இரு கருத்துக்குள் எங்களை கண்ணின் மணி போல் வைத்துக் கொள்கிறீர். ஆண்டவரே, இதற்கு மேல் எங்களுக்கு என்ன வேண்டும் ஆண்டவரே? நீர் இருந்தால் போதும். நீர் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று உணர்த்துகிறீரோ அதை நாங்கள் நிறைவாக செய்து முடிக்கும்படி எங்களுக்கு நீர் ஆற்றல் தர வேண்டும் ஆண்டவரே.
அதை தந்தால் போதும். நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை மெய்ப்பிக்கிற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.